டெல்லியின் போராட்ட முகவரியான ஜந்தர் மந்தர் ஜனநாயக குரல்களின் களமாக உருவெடுத்தது எப்படி? பார்க்கலாம். சாமானிய மனிதனின் நீதிக்கான போராட்டமாக இருந்தாலும் சரி, தேசத்தையே உலுக்கும் மக்கள் இயக்கமாக இருந்தாலும் சரி, இந்தியாவின் தலைநகரில் ஒலிக்கும் ஒவ்வொரு ஜனநாயக குரலுக்கும் புகலிடமாக இருப்பது ஜந்தர் மந்தர். இன்று போராட்டங்களின் மறுபெயராகவே மாறிப்போன இந்த இடம் நாட்டின் அதிகார மையத்தை கேள்வி கேட்கும் களமாக உருவெடுத்த கதை சுவாரஸ்யமானது. 1990களுக்கு முன்பு வரை நாட்டின் மிகப்பெரிய அரசியல் போராட்டங்கள் டெல்லி ராஜ்பாத் அருகில் உள்ள போர்ட் கிளப் பகுதியில்தான் நடைபெற்றன. ஆனால் 1988இல் விவசாய தலைவர் மகேந்திர சிங் திகாயத் தலைமையில் லட்சக்கணக்கான விவசாயிகள் போர்ட் கிளப்பை முற்றுகையிட்டது தலைநகரின் நிர்வாக பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக மாறியது. இதையடுத்து பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை சீரமைக்கும் நோக்கில் 1993ஆம் ஆண்டு முதல் போராட்டக்காரர்களை காவல்துறை ஜந்தர் மந்தர் நோக்கி திசை திருப்பியது. நாடாளுமன்றத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுக்குள் அமைந்திருந்ததால் ஆட்சியாளர்களின் கவனத்தை உடனடியாக ஈர்க்க இதுவே சிறந்த இடமாக போராட்டக்காரர்களால் தேர்வு செய்யப்பட்டது. ஆரம்பத்தில் அதிகாரப்பூர்வ அரசாணை எதுவுமின்றி நடைமுறை ரீதியாகவே இது போராட்டக்களமாக மாறியது. 2003இல் பிறப்பிக்கப்பட்ட காவல் உத்தரவு மூலம் 5000 பேருக்கு குறைவான கூட்டங்களுக்கு ஜந்தர் மந்தர் ஒதுக்கப்பட்டது. அண்ணா ஹசாரேவின் ஊழல் எதிர்ப்பு இயக்கம், நிர்பயா நீதி போராட்டம் முதல் மாணவர்கள் போராட்டங்கள் வரை பல வரலாற்று போராட்டங்களுக்கு சாட்சியாக இது திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் பாதுகாப்பு மற்றும் இட நெருக்கடி காரணங்களால் இப்போராட்ட களத்தை ராம்லீலா மைதானத்திற்கு மாற்றலாமா என்ற விவாதங்கள் தற்போது உச்சநீதிமன்றம் வரை சென்று தீவிரமடைந்து உள்ளன.